வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் நாராயணசாமி. பிரம்மோஸ் ஏவுகணை தயாரிப்பு பிரிவை உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் இன்று தொடக்கி வைத்தார். பிரம்மோஸ் உலகின் மிகச்சிறந்த ஏவுகணையாக திகழ்வதாக அவர் பெருமிதம் தெரிவித்தார். மாநிலங்களின் வளர்ச்சிக்கு எவ்வித பாகுபாடுமின்றி மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். இன்று பீகார் மாநிலத்திற்கு 3 நாள் பயணம் மேற்கொண்டுள்ள அவர் அம்மாநில முதலமைச்சர் திரு நிதிஷ்குமாரை அவரது இல்லத்தில் சந்தித்து பேசினார். நுகர்வோர்களுக்கு வரிச்சலுகை முழுமையாக சென்றடைய வேண்டும் என்பதற்காக விலை குறைப்பை உறுதிப்படுத்த 54 பொருட்களின் விலையை தொடர்ந்து கண்காணித்து வருவதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் நாட்டு மக்களுக்கு தீபாவளி வாழ்த்து தெரிவித்துள்ளார். அவர் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில், இந்நன்னாளில் அனைவரும் நல்ல உடல் நலத்தோடு வாழவும், வாழ்வில் துன்பம் விலகி இன்பம் பெருகவும், இல்லங்களிலும் உள்ளங்களிலும் மகிழ்ச்சி பெருகட்டும் என வாழ்த்தியுள்ளார். தமிழகத்தைத் தொடர்ந்து புதுச்சேரியிலும் தீபாவளிக்கு மறுநாளான அக்டோபர் 21ஆம் தேதி அரசு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. அரசு அலுவலகங்கள், அனைத்து பள்ளிகள், கல்லூரிகள் மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென்பெண்ணை ஆற்றங்கரை ஒட்டியுள்ள புதுச்சேரியைச் சேர்ந்த கிராம பகுதிகளில் மாவட்ட ஆட்சியர் திரு குலோத்துங்கன் வெள்ள பாதிப்புகளுக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை குறித்து ஆய்வு மேற்கொண்டார். கரையோரங்களில் மணல் மூட்டைகளை அடுக்கி வைக்கவும், தண்ணீர் வரத்து அபாய கட்டத்தை நெருங்கும் பொழுது கரையோர மக்களுக்கு உடனடியாக எச்சரிக்கை தெரிவித்து பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கவும் ஏற்பாடுகள் செய்ய வேண்டுமென அதிகாரிகளுக்கு அவர் உத்தரவிட்டார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.